யாக்கோபு 4:6. செருக்குற்றோரை ஆண்டவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ் நிலையில் இருக்கிறவர்களை கடவுள் கருணையோடு உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். யாரை உயர்த்துறாரு? தாழ்ச்சி நிறைந்தவர்கள், செருக்குற்றவர்கள் ஆண்டவர் உயர்த்துவாரா? அதனால மாதா சொன்னாங்க, செருக்குற்றோரை கடவுள் சிதறடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆணவம், அகம்பாவம், எனக்கு எல்லாம் இருக்குங்கிற தலக்கணம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடவுளால் நாம் ஒருபோதும் உயர்த்தப்படவே மாட்டோம். சாத்தான் கொஞ்சம் உயர்த்துற மாதிரி சிலருக்கு தெரியும். காசு பணம் வரும், அது வரும், இது வரும், எல்லாம் வரும், கொஞ்ச நாளில் காணாம போயிரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல்ல நீ மனம் திரும்பு, இரண்டாவது உண்மையாரு, மூன்றாவது நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். சொல்லுங்க. அப்போ கடவுள் முன்னால தாழ்த்துறது, கோயிலில் வந்து கும்பிடு போடுறது இது இல்லை. வீட்டில் கணவனுக்கு மனைவி எப்படி இருக்கணும்? தாழ்ச்சியோடு நடக்கணும். திருமணமான பெண்களே கணவருக்கு பணிந்து நடங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பணிஞ்சு நட. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஒவ்வொரு இடத்துலையுமே ஆண்டவர் அந்த தாழ்ச்சியை எதிர்பார்க்கிறார். அதனால தான் மாதா சொன்னாங்க, தாழ் நிலையில் இருந்த அடிமை என்னை கடவுள் கடைக்கண் நோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவள் என்று உரைப்பார். முதல்ல உயர்னா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ரெண்டாவது உண்மையாரு. மூணாவது நீ என்ன செய்யணும்பா? எப்படி இருக்கணும்? தாழ்ச்சியா இருக்கணும். யார் கேட்டாலும் சரி தாழ்ச்சியா பதில் சொல்லணும். அல்லேலூயா. ஆணவமா பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க கிறிஸ்தவத்தை பிடிச்ச சாபக்கேடு என்ன தெரியுமா? நாங்க பரலோகத்துக்கு போவோம், நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு நீங்க கிறிஸ்தவர்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். விளைவென்ன? மனமாற்றங்களுக்கு வாய்ப்பே இல்லை, புதிய ஞான ஸ்நானங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில செயலாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் தாழ்ச்சியோடு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் தாழ்ச்சி, பணிவு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான்காவது, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் திருப்பாடல் 112ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கிறதுல மட்டும் இல்லை, நீங்க நான்காவதாக என்ன செய்யணும்? படியம்மா. அவர்கள் வாரி வழங்கினார்கள், ஏழைகளுக்கு கொடுத்தார்கள், அதனால் அவர்கள் வலிமை மேலோங்கும். ஆமென். நாலாவது என்ன செய்யணும்? நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய ஒரு மிராக்கிள். பிரைஸ் தி லார்ட். நான் தைரியமா சொல்றேன், கொடுக்கிறதுக்கு பாத்தீங்களா, அது எனக்கு ஆசீர்வாதத்தை திறந்து தரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கொடுப்பதிலே வல்லவர்களாக மாறணும். நம்ம ஊர்ல அழகா சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு ஊரும். அப்படிதானமா? எது ஊரும்? இறைக்க தான் கிணறு என்ன செய்யும்? ஊரும். இறைக்காத கிணறு என்ன ஆயிரும்? சில ஊர்ல பாருங்க, இறைக்காம கிணற விட்டுருப்பாங்க, அது என்ன கிணறா மாறும்? பாலும் கிணறா மாறும். கொஞ்ச நாள்ல அதுல ஒண்ணுமே இருக்காது. உங்கள் ஆண்டவர் நல்ல இறைக்கிற கிணறாக, ஊறுகிற கிணறாக, ஊற்று கண்களாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அது மாறணும்னா நாலாவது பைபிள் சொல்லுது, நீங்கள் கொடுக்க வேண்டும். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி:
இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9819118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.